ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீல வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 3/3/2025 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் லெவல் 13 இயர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,31,400 சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேகன்சி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் லெவல் 11 கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 68,900 சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ப்ரீலாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகாடமியில் 10 கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அதாவது பே ஸ்கேல் சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 57,700 சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 60 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 132 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 31/1/2025 ஓப்பனிங் ஆகுது உங்களுக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/3/2025 க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு. டேட் ஆஃப் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். உங்களுக்கு டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டேட் வந்து சம்திங் ஏதாவது சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த டேட் நான் பார்த்தீங்கன்னா 11/5/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 16 எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சினா கம்யூனிட்டி வைஸும் சரி, சப்ஜெக்ட் வைஸும் சரி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அது டைமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி லெவலில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சியில் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 3%, 1% கொடுத்துருக்காங்க. பிசி பார்த்தீங்கன்னாக்கா 26% கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 3.1% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி உங்களுக்கு இருந்ததுனாக்கா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 ஏஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட்டு 45 இயர்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லெவலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 40 வயசு இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து உங்களுக்கு யார் எலிஜிபிள் இருக்கீங்களோ வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நோ பர்சன்ஸ் ஷால் பி எலிஜிபிள் அப்பாயின்மெண்ட் த அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீயாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருந்தாலே போதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருன்னா இதுக்கு எலிஜிபிள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். பட் அசோசியேட் ப்ரொஃபஸர் தனித்தனியாக உங்களுக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த டிகிரி உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி லாங் கேட்டிருக்காங்க, பிஹெச்டி படிச்சிருக்காங்க ஓகேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் ஃபார் பேப்பர் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து தமிழ் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கம்பல்சரி இதை ப்ரிப்பேர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கம்பல்சரி உங்களுக்கு 40% கம்மி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு எலிஜிபிள் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நோட் பண்ணிவிட்டு அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சம்திங் டீச்சர் ட்ரைனிங் எதனா படிச்சிங்கன்னா டிப்ளமோ கன்சல்டிங் மார்க் ஷீட்டு, டிப்ளமோ டோட்டல் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, யூஜி படிச்சிருந்தீங்கன்னாக்கா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் கன்சல்ட் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க. பிஜி சம்திங் முடிச்சிருந்தா பிஜிக்கு அதுக்கான கன்சல்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிஹெச்டியோ டிகிரியோ வைவா அப்போட வந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் சம்திங் இதில் ஸ்கில்ஸ் என்ன இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்ன வேறு எதனா பிஎஸ்டிஎம்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் என்ன எலிஜிபிளாக என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் சம்திங் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதாவது எல்லா கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 600 ஃபீ குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி அதாவது ஹேண்டிகேப் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 300 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து டோட்டலே காமனான எஸ்சி, எஸ்டி எல்லாமே சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரூ. 600 சொல்லியிருக்கிறாங்க. ஆல் கேண்டிடேட்டு. ரூ. 300 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்டிகேப் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் கம்பல்சரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் எந்த எக்ஸாமோ அதுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டைமிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓஎம்ஐ எந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டென்டேட்டிவாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணினா தான் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எலிஜிபிள் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அதேமாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.